என்ன சொல்லு மயிலு, கொஞ்ச நேரமாவது சாமி முன்ன நின்னுட்டு கண்ணை மூடிட்டு கையில நாதஸ்வரத்தை எடுத்தாதான் மனசுல இருக்கிற பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. புஷ்பாவோட புருஷன் குணம் கெட்டவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த குரங்குக்கு சாராயத்தை ஊத்தி விட்டா குதியாட்டம் போடுமாங்களே, அந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு போயிருக்காம. எல்லாம் நம்ம தலையெழுத்துன யார் யாரோ எதையோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்டு அனுபவிக்க வேண்டியிருக்கு. இல்லப்பா, நான் நீயும் தாங்கிப்போம். நம்ம அடிபட்டு மிதிபட்டு மேல வந்திருக்கோம். இந்த குழந்தைங்க என்ன செய்யும்? பாவம் அந்த காமு, அவளே மனசு வேதனை இருக்கா. அதை கூட புரிஞ்சுக்க தெரியாம ஒருத்தன் பேசியிருக்காருன்னா அவனை போல சொரண கிட்ட இருக்க முடியுமா? அண்ணே நீங்க வேணா பாருங்கண்ணே, இந்த ஆள் அவங்க சொந்தக்காரங்கலாம் போய் இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். பேசிட்டு போறோம் விடு, நம்ம குழந்தைங்க தங்கம், அது போதும். என்னன்னு இப்படி பேசுறீங்க? யாரோ எதையோ சொல்றாங்கன்னு விட்டுட முடியுமா? நம்மளால பாதிக்குது கடைசியில. சரி மயிலு, நம்ம என்னதான் செய்ய முடியும்? இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுது, நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம எல்லா பொண்ணுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ண முடியாது. அதனால நேரம் வரும்போது ஒவ்வொருத்தரையா கரை சேர்த்துடலான்னு தோணுது. சரி, சிறுக சிறுக காசு சேர்ப்போம், ஒவ்வொருத்தரா கல்யாணம் முடிச்சு அனுப்புவோம். இந்த காமு படிப்பை முடிக்கட்டும், அதுக்கு ஒரு நல்ல இடமா பார்ப்போம், பார்த்து நடக்கும்போது நடத்திடுவோம். காமுக்கு பாப்போண்ணே. ஆனா மகேஸ்வரி தானே மூத்தவ, அவளுக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சிருவோண்ணே. என்ன மயிலு, காமு பத்தியில பேசிட்டு இருக்கோம், மகேஸ்வரி எங்க வந்தது? ஆமாண்ணே, மகேஸ்வரி தான் மூத்தவ, முதல்ல அவளுக்கு கல்யாணம் முடிச்சிடும், அப்புறம் வேணா காமுவுக்கு பாத்துக்கலாம். ஆமா அண்ணே, நம்ம தரகர் சுபையா இருக்காருல, அவர்கிட்ட வேணா சொல்லட்டுமா? நல்ல வரனா பாப்பாரு அவரு. சரி சரி சரி, அதுக்காக காமு கல்யாணத்தை தள்ளி வச்சிட வேண்டாம், காமுக்கும் பாப்போம். நல்ல இடம் கிடைச்சதுன்னா படிப்பை முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரியா? சரிண்ணே. சந்தோஷமா செய். சந்தோஷனே சந்தோஷனே, இப்பதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய், நீ என்ன இப்ப டைரக்டா மணவரைக்கா போற? இல்ல உன்னை யாராச்சும் பொண்ணு பார்க்க வராங்களா? ரொம்ப ஓவரா மேக்கப் பண்ணிட்டு இருக்க. மணவரைக்கு பொண்ணுனா மேக்கப் போடணுமா? முதல் முறை ஒரு வேலைக்கு போறேன், என்னன்னு அழுதடிஞ்சிட்டு போக சொல்றியா? பாத்துடி, வேலைக்கு போகும்போது அழகா போனேன்னு வச்சுக்கோ, வேலை பார்க்க முடியாது, வெட்டி வேலை தான் பார்க்க முடியும். அட அக்கா, முதல் முறை ஒரு வேலைக்கு போறேன், 4 நல்ல வார்த்தை தான் சொல்லி அனுப்பேன். சரி சரி, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. சாமி விட்டு வந்துடுறாங்க. சரிண்ணே. கோபி, அப்பா மகேஸ்வரிக்கு ஜாதகம் பார்க்கலான்னு இருக்கேன்ப்பா. நல்லதுப்பா. ஜாதகத்துல வியாழன் நோக்கு இருந்துச்சுன்னா சரிப்பா, மாப்பிள்ளை பார்க்கலாம்ல? நல்லா பார்க்கலாம்ப்பா. ஜோசியத்தை ஜாதகத்தை பாருங்க, நல்ல இடம் வந்துச்சுன்னா பேசி முடிக்கலாம்ப்பா. சரி சரி சரி. அப்பா கிளம்பிட்டியா குழந்தை? கிளம்பிட்டும்பா. வா. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா சேர்ந்து நில்லுமா. நல்லா இருமா, நல்லா இருமா. இந்தா. எதுக்குப்பா? நான் தான் சம்பாதிக்க போறேன்ல. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவரை செலவுக்கு வச்சுக்கலாம்ல. சரிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வீட்டுல செல்லமா இருந்தவ இந்த சுதந்திரம் வெளியே கிடைக்காம போகலாம். புரியுதா? உன் பேச்சுவார்த்தை, நடவடிக்கை எல்லாத்துலயும் ஒரு கவனம் இருக்கணும். சரிப்பா. பலதரப்பட்ட மனுஷங்க வருவாங்க, எல்லாரையும் அனுசரிச்சு போய் நல்ல பேர் வாங்கணும். சரி. குறிப்பா சொல்லணும்னா முகத்துல எப்போதும் ஒரு புன்சிரிப்பு வச்சுக்க. சரிப்பா. அடாடா, கடவுளே என் பொண்ணுக்கு இயற்கையில நல்ல சிரிப்பு கொடுத்துருக்கான். நீ உட்கார இடம் மங்களகரமா தான் இருக்கும். போதும் போதும், நீங்க வேற அவளை ஏத்தி விடாதீங்க. ஏற்கனவே அவ 1 மணி நேரமா கண்ணாடியில நின்னுட்டு இருக்கா. சும்மா அவளை குத்தம் சொல்லாத. பாரு, வீட்டுல சோம்பேறியா உட்கார மாட்டேன், நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி ஒரு வேலையை சம்பாதிச்சிருக்கா. வீட்டுக்கு ஒரு பொண்ணு இவ்வளவு மாதிரி இருந்தா போதும், நாடு உருப்பிடும். கமுக்கா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போற, ஆல் தி பெஸ்ட். Thank you கா. பெஸ்ட் ஆஃப் லக் ராகினி. Thanks டி. பை. பாத்து போயிட்டு வா. என்ன ராகினி, சொல்லுங்க. முகமெல்லாம் லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு மங்களகரமா இருக்கு. பின்ன இருக்காதா? நானும் எவ்வளவு நாளா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் என் ஆசை நிறைவேறிச்சு. எல்லாம் அந்த கொப்படியம்மன் மகிமை. நீ வேலைக்கு போற சப்போர்ட் பண்ணது நானு, வேலைக்கு சேர்த்து விட்டது மலர் மேடம், போயிட்டு வாமான்னு சொன்னது அம்மா அப்பா. எங்க எல்லாம் விட்டுட்டு கொப்பட நாயகம்மனை போய் பெருசா பேசிட்டு இருக்க. சரி, நீங்க தான் என்ன சேர்த்து விட்டீங்க. ஆனா நான் போன மாசமே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவதான் உங்க புத்தி எல்லாம் மாத்தி என்ன வேலைக்கு சேர்த்துட்டு வச்சிருக்கா. இதுதான் கொப்படியம்மன் அருள். பரவாயில்லையே, நீ படிச்சிருக்க, பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்க, ஆனா பேசுறது எல்லாமே நம்ம அம்மா மாதிரி தெய்வீகமாவே பேசுறியே. நீ கூட தான் எப்பவாச்சும் நாதஸ்வரத்தை வாசிக்கிற, ஆனா அப்பா மாதிரி சூப்பரா வாசிக்கிறல்ல. அதெல்லாம் ஜீன்ல வருதுன்னு. அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டா எல்லாருக்கும் இது வந்துருமா? ஐயோ அண்ணே, ஜீன் வேற ஜீன்ஸ் வேற.
இதாம்மா நீ வேலை பார்க்க போற இடம். என்ன அதீத பக்தியா இருக்கு? நான் கூட தொழில் அப்படிலாம் இல்ல. வேலைக்கு போற இடத்துல வளவலன்னு பேசாம அமைதியா வா. முதல் நாளே வா வா. வணக்கம் சார். வாங்க சார். இங்க லட்சுமி மேடம்ங்கிறது அங்க ஒருத்தங்க பிங்க் கலர் saree கட்டியிருப்பாங்க, அவங்க தான். ஓ, thank you, sir. Thank you. ஓகே. வணக்கம் மேடம். ஈபில ஒர்க் பண்றாங்கல்ல மலர் மேடம், ஆமா. அவங்க சொல்லியிருந்தது என் தங்கச்சிக்காக தான். சிஸ்டர் நேம் ராகினி. வணக்கம்மா. என்னம்மா படிச்சிருக்க? நான் +2 முடிச்சிருக்கேன் மேடம். கரஸ்ல டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் கோர்சஸும் கத்துருக்கேன். ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணிருக்கியாமா? இல்லைங்க மேடம், பேசிக் கோர்சஸ் தான் பண்ணிருக்கேன். பரவாயில்லம்மா, என்னோட சென்டருக்கு ஆள் தேவையா தான் இருக்கு. சரி. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 9 வரைக்கும் இருக்கணுமா? நைட் 9 o'clock வரைக்குமா? அது கஷ்டமாச்சு மேடம். சாயங்காலம் 6:30க்கு வந்தோட ரிலீவ் பண்ணி விட்டுறேன். தேங்க்யூ மேடம். காலையில வரும்போதே லஞ்ச் கொண்டு வந்துரு. சரி. மத்தியானம் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அதனால காலையில வரும்போது லஞ்சை மறக்காம எடுத்துட்டு வந்துருமா. இந்த சென்டர் பொறுத்த வரைக்கும் பிரவுசிங், ஸ்கேனிங், பிரிண்டிங் 3மே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரவுசிங்க்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட கரெக்டா டைம் குறிச்சு வச்சு பணம் வாங்கணும். கவனமா இருக்கணும், சரியா? சரிங்க. இப்ப ஸ்டார்டிங்ல எல்லா வேலையும் நானே உனக்கு சொல்லி கொடுத்துருவேன், கவலைப்படாதம்மா. அப்பதான் உனக்கு ஃபர்தரா கன்வே பண்ண ஈஸியா இருக்கும். ஸ்டார்டிங் salary 2000 தான் தருவேன். அப்புறம் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் பார்த்து தான் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். ஓகேவா? ஓகே மேடம். உங்களுக்கு திருப்தி தானே? ஒரு நிமிஷம் பேசிட்டு அனுப்பிச்சிடுறேன் மேடம். பரவாயில்ல, பேசி அனுப்புங்க. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா லேடிஸ் வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து நடந்துக்கமா. ஹலோ. ஹலோ மேடம், நான் கோபி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க பேரை சொன்னோன்னா மறு வார்த்தையை பேசாம ராணிக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வெரி குட், வெரி குட். மேடம் எங்க இருக்கீங்க? அது எங்க கேக்குறீங்க? வண்டி ரிப்பேர் ஆகி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். பயங்கர வெயில் வேற. அப்படியா? எந்த ஏரியால இருக்கீங்க? ரெட்டக்குளம் பிள்ளையார் கோயில் கிட்ட வந்துட்டு இருக்கேன். மேடம் அங்கே இருங்க, நான் வரேன். சரி. ஓகே. என்னாச்சு மேடம்? என்னன்னே தெரியலங்க, திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இவ்வளவுதானா? பெட்ரோல் தீர்ந்து போயிருக்கோம். டேங்க் இப்பதான் ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். அப்ப சாவி போடாம ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எல்லாரும் கேக்குற கேள்வி தானே மேடம் கேட்டேன். ஏன் முறைக்கிறீங்க? ஹலோ, கிக்கர் இங்க இருக்கு. அது பைக்ல இந்த சைடு இருக்குமா? அதை ஓட்டி ஓட்டி அந்த பக்கத்துல இந்த பக்கம் பார்த்தேன். இப்ப பாருங்க, மிதிக்க மிதில. இது எப்படி உடைஞ்சுன்னு நீங்க தானே மேடம் என்ன மிதிக்க சொன்னீங்க? தெரியலனா விட வேண்டியதானே. உடைச்சிட்டீங்களே. அது இது டைட்டா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் கொடுத்தனா அது ஒரு டபக்குன்னு உடைஞ்சு போச்சு. ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம். இப்ப என் தங்கச்சியை கூட்டிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் போயிருந்தேன்ல, அங்கே உங்க பேருக்கு என்ன மரியாதை தெரியுமா? உங்க பேரை சொன்னோன்னே என் தங்கச்சிக்கு வேலை கொடுத்துட்டாங்க. என் தங்கச்சி முகத்துல அவ்வளவு பிரகாசம், ரொம்ப சந்தோஷம். வேலை ஜாயின் பண்ண உடனே விட்டுட்டு வெளில வரும்போதுதான் எல்லா கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை வேலைக்கா கொண்டு விட்டு வரமேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங் ஆகி போச்சு. லேடிஸ் வேலைக்கு போனாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். இப்ப என்னைய பாருங்க, நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தயங்குவேன், ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு போல்டா இருக்கிறேன்னு. உங்க போல்டு எனக்கு தெரியாதா? சரி, அதெல்லாம் விடுங்க. நேத்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தெரிஞ்சு உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தப்ப உங்களை அங்க பார்த்தேன். ரொம்ப அப்செட்டா இருந்தீங்களே, என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க சித்தப்பா பொண்ணு பேரு காமு. காமு என்கிற காமேஸ்வரி. அவ காலேஜ்ல படிக்கிறா. அவ டெய்லி பஸ்ல தான் காலேஜுக்கு போயிட்டு வரணும். அப்ப தினமும் ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே காமுக்கு கோவம் வந்து எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல, லவ் எல்லாம் பண்ண முடியாது கண்டிச்சு அனுப்பிச்சிருச்சு. ஆனா அவன் விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டெய்லி டார்ச்சர் பண்ணிருக்கான். அதோட விட்டாலும் பரவாயில்ல, நேரடியா எங்க சித்தப்பாட்டே போய் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா.
எங்க சித்தப்பாக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அந்த காம பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சு ரத்தம் வந்துருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தகவல் தெரியும். நானும் எங்க அப்பா போறோம். ஒரு பெரிய இதெல்லாம் எங்க நான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன். நீங்க கதையக்கிரமா கேட்டுட்டு இருக்கீங்க. நானா கேட்டேன், நீங்களா சொல்றீங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னு கேளுங்க. நாங்க எல்லாரும் பஞ்சாயத்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு செவரேறி குச்சி உள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து அந்த பையன் ராத்திரியில எங்க சித்தப்பாக்கு திருப்பியும் கோவம் வந்து அந்த பொண்ணை கண்ணு மண்ணு தெரியாம எங்க முன்னாடியே போட்டு அடிச்சு ரூம்குள்ள விட்டு பூட்டிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமா போய் உள்ள இருந்த மண்ணெண்ணை எடுத்து கடகடான்னு குடிச்சு. ஐயோ அதுக்கப்புறம் என்ன, நாங்க எல்லாரும் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லே கிடந்தோம். அப்புறம் காலையில அதை காப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்து இதையங்க நான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன். நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க தான் ஒரு பெரிய ஓட்டவாயாச்சே, இதெல்லாம் சொல்லலனாதான் அதிசயம். இன்னைக்கு கோட்டா ஓவர். இன்னைக்கு என்ன ஓட்டவாயா? வெரி குட். ஆமா மேடம், நீங்க இந்த மாதிரி ஓட்ட வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க. உங்க அப்பாட்ட சொல்லி நல்ல கார் வாங்கி கொடுக்க சொல்லலாம்ல. இது நானே சம்பாரிச்சு வாங்கின வண்டி. எங்க அப்பாவோட காசுல ஓசி வண்டியில வர்றதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. எதுவா இருந்தாலும் நாமளே சம்பாரிச்சு தேடிக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. ஆஹா, நல்ல கொள்கை கோட்பாடோட இருக்கீங்க. வெரி குட். அந்த சைக்கிள் எடுத்து போங்க. எதுக்கு? நீங்க ஆபீஸ் போகல, அதனால நடந்து ஏன் வெயில போறீங்க? சைக்கிள் எடுத்து போங்க. இந்த சைக்கிள் எதுக்கு எடுத்துட்டு போனோம்? இல்ல மேடம், நான் அந்த வண்டி எடுத்து போறேன். மெக்கானிக் செட்ல விட்டு நான் ரிப்பேர் பார்த்து எடுத்து வரேன். நீங்க அந்த சைக்கிள் எடுத்து போங்க. அழகா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க, நடந்து உள்ள ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. இல்ல நீங்க சைக்கிள் எடுத்து போங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த சைக்கிள்ல நான் எப்படி ஏறுறது? வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க. ஐயோ பேக்க கொண்டாந்து இதுல வைங்க. இதுல எப்படி நான் ஏறுறது? ஒரே நிமிஷம். இப்ப ஏறுங்க, படல கால வச்சு. பாத்து மேடம், பாத்து. என்ன டச் பண்ணாம ப்ளீஸ். ஐயா ரொம்ப தான். ஐயோ விடுங்க, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். ஆபீஸ் வரைக்கும் வரட்டா? அப்ப அந்த வண்டி என்ன விளையாடுறீங்களா? ஓகே மேடம், ஓகே மேடம். பாத்து பாத்து Okay. பாத்து 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 போங்க. சரி. மொத்தமா 11 காப்பீஸ் இருக்கு. அந்த கடையில கொடுத்து ஜெராக்ஸ் பண்ணி. சரி. இப்போ ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு, அது இங்க. அவங்க இங்கதான் வேலை செய்றாங்க. அப்படியா? ராகினி, சித்தப்பா நீங்களா? யாரை கட்டிக்கிட்டு வேலைக்கு சேர்ந்த நீ? அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் சித்தப்பா வந்தேன். கோபினை தான் இங்க சேர்த்து விட்டாங்க. கோபியான சேர்த்தா வந்து சேர்ந்துருதா? முட்டா போய் அவனுக்கு என்ன தெரியும்? நீ வா, முதல்ல கிளம்பு வா. ஐயோ என்ன சித்தப்பா, வந்த முதல் நாளே இப்படிலாம் ஒண்ணும் பேசக்கூடாது, ஒண்ணும் பேசக்கூடாது. என்ன கேட்கலாம், எப்படி வேலைக்கு சேரலாம்? பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போற எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. கோபியான சேர்த்தனா வந்துட்டா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு. யாருங்க நீங்க? எதுக்குங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு தான் இந்த பொண்ணு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கு. என்ன விஷயம்? எங்க வீட்டு பொண்ணு நான் கூட்டு போறேன். நீங்க யாரு? சென்டர் என்னோடதுங்க. நான் தாங்க சென்டருக்கு ஓனர். அப்படிங்களா? இது பாருங்க, ஏதோ தவறு நடந்து போச்சு. இவ அண்ணங்கார விவரம் தெரியாம ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டான். எங்க குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்க யாரையும் நாங்க வேலைக்கு அனுப்புறது இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன முடிக்க வா, போலாம் வா. சித்தப்பா என்ன சித்தப்பா என்ன ப்ளீஸ் விளையாடுறீங்களா? ஒண்ணும் பேசக்கூடாது. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் நான் எழுதியா வச்சிருக்கேன். ப்ளீஸ் சித்தப்பா. என்ன கேட்காம வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான். சித்தவா பத்தி உனக்கு தெரியும்ல. வா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா. வச்சுக்கிறேன் வா. அண்ணங்காரன் சொன்னா வந்துட்டான். என்ன பத்தி தெரியும்ல. இதை எப்படிதான் ஓட்டுறாங்களோ. ஹலோ, நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல லட்சுமி பேசுறேம்மா.
சொல்லுங்க மேடம். இன்னைக்கு காலையில ராகினின்னு ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்து விட்டு இல்லையா, அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப வம்பு பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருமா. ஏன்? அவங்க குடும்பத்துல பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போக கூடாதான், அதனால ரொம்ப திட்டு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணாருப்பா. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க குடும்ப பிரச்சனை தகராறுக்கு நான் தான் கிடைச்சேனா. ஐயோ, ஐம் ரியலி சாரி மேடம். அவங்க அண்ணன் சொன்னதால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நேத்து காலையில கூட ஒரு பையன் வந்து வேலை கேட்டா, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ ரெக்கமெண்ட் பண்ணேன்னு பண்ணா பாருப்பா இப்படி ஆயிடுச்சு இப்போ. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பேசுறேன் உங்ககிட்ட. பரவாயில்ல பாத்துக்கலாம்ப்பா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? என்ன மேடம் என்ன சொல்றீங்க? நான் உங்க வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுட்டு இப்ப கடையில வந்து உட்கார்ந்திருக்கேன். உங்க தங்கச்சிக்கு வேலை வேணும்னு கேட்டீங்க. நீங்க கேட்டதால தான் நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன். ஆமா, வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நேரத்திலே உங்க சித்தப்பா கம்ப்யூட்டர் சென்டர் போய் இந்த வேலை வேணான்னு திட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. சித்தப்பாவா? அவங்க எனக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியலையே மேடம். எனக்கு ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னு தெரியல. நான் வீட்ல போய் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். போய் பாருங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே உங்க தங்கச்சிக்கு வேலை வேணும், உங்க அக்காக்கு வேலை வேணும்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. சாரி மேடம், சாரி மேடம். அது தெரியல மேடம். வீட்ல போய் பார்த்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் மேடம். Ha 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 ha!